ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்தது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மீந்து ஃப்ரிட்ஜில் எல்லாமே பாதி கேரட்டு, ஒரு 4 பீன்ஸு, அந்த மாதிரி ப்ரோக்கலி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தது. அதை பொரியலாக பண்ணாலுமே பத்தாது. அதனால் சரி ஒரு சூப்பாக ரெடி பண்ணலாம், வெஜ் சூப்பாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சளி பிடிச்சின்னு பனியால் சளி பிடிச்சிக்கிட்டு தொண்டையுமே எல்லாருக்கும் கரகர இருக்குது. சரி சூப்பராக ஒரு வெஜ் சூப்பு வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானை மாற்றியாச்சு. பிளானை மாற்றிட்டு நல்லா சூப்பராக ஒரு வெஜ்ஜு சூப்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் கொட்டுறதுக்காக டிமார்ட்டில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அந்த திங்ஸ்லாம் வாங்கினது அப்படியே இருந்தது. சரி இன்றைக்கி அதை கொட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அந்த வேலையுமே தொடங்கிட்டேங்க. இந்த கரம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணி கொட்டி வைக்கலாம் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் அதுக்கான நேரமே அமையலை. சரி அப்படின்ட்டு வீட்டில் இருந்த மசாலா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே இருந்ததை இப்போதைக்கு கொட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அதை எல்லாமே கொட்டி வச்சிட்டேன். அதை பிரிண்ட் எடுத்துன்னு வர சொல்லியிருந்தேன். அதுவுமே எடுத்துகிட்டே வரல. இதில் எந்த மசாலா எதில் இருக்குதுன்னே தெரியாது போல். எல்லாம் கலர் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் நம்ம அவசரத்தில் எடுக்கிறப்ப எதுன்னே தெரியாது. அதனால் அதில் இருந்ததே அப்புறமா யோசனை பண்ணேன், இதை கட் பண்ணி கொட்டக்குள்ளே டக்குன்னு இதிலே தான் இருக்குது கரம் மசாலா, மிளகாய் தூள் அப்படின்னு சொல்லிட்டு அதையே கட் பண்ணி ஒட்டினான்னு ஒரு ஐடியா தோணுச்சு. அதனால் அதை கட் பண்ணி சில டேப் போட்டு அதிலே அழகாக ஒட்டிட்டேன். அப்போ தான் தோணுச்சு நமக்கும் கொஞ்சம் மூளை இருக்குது அப்படின்னு. அதுவுமே ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தாக்கா சரி நம்ம பிரிண்ட் எடுத்து ஒட்டுறதை விட இது ஒரு பெஸ்ட் ஐடியாவாக தான் இருக்குதுன்னு நம்மளை நினச்சி நம்மளே பெருமைப்படுத்திக்க வேண்டியது தான். ஏன் நமக்கு யாரும் அவார்டு கொடுக்க போகிறது இல்லை, நம்மளே நம்ம அவார்டு கொடுத்துக்க வேண்டியது தான். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எங்கள் வீட்டு எதிரில் வாடகை இருந்தாங்க. பசங்க படிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க பொண்ணு கல்யாணம்னு சொல்லிட்டு பத்திரிக்கைக்கு வந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் ஆயிடுச்சு. ஆச்சரியம்னா இவ்வளோ தூரத்துலேருந்து நம்மளை நேரில் கூப்பிட வந்திருக்காங்களே அப்படின்னு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் சொந்தக்காரங்களே ஒரு சில பேர் நமக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோன்லேயோ அழைப்பு கொடுக்குறாங்க, வந்துடுங்க என்னால் வர முடியல அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு அவசரமான காலத்தில் அவங்க ஒரு ஃப்ரெண்டுங்க அப்படின்ற ஒரு இதுக்காகவே அவங்களும் அப்படி பண்ணலாம். அதை பண்ணாமல் நேரில் கூப்பிட்றாங்க. அது பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு தமிழ் கலாச்சார முறைப்படி பரவாயில்ல அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா நம்ம கூப்பிட வேண்டியவங்களை நம்ம நேரில் போய் கூப்பிட்டு தான் ஆகணும். அப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஒரு சொந்தமோ நமக்கு அவங்க இவ்வளோ முக்கியத்துவம் தராங்கன்றது நமக்கு ஒரு மனசில் அது எப்படி சொல்கிறது, அதை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். அவங்கள போய் நேரில் கூப்பிட முடியும் அப்படின்றவங்கள கண்டிப்பாக போயிட்டு நேரில் ஒரு ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். அவங்கள போயிட்டு நேரில் கூப்பிட முடியும் அப்படின்றவங்க நேரில் போய் கூப்பிடுங்க. நம்ம ஒன்றும் அதில் எந்த விதமான கௌரவ குறைச்சலும் கிடையாது. நம்மளால் போகவே முடியாது, அந்த சூழ்நிலையே இல்லை, சந்தர்ப்பமே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஃபோனில் ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அது தப்பு இல்லை. இதை ஏன் சொல்ல வரேன்னா நான் அப்படி தான் இப்போ ஓரளவுக்கு நேரில் போய் கூப்பிடுற முடியிறவங்கள நேரில் போய் கண்டிப்பாக எனக்கு நேரில் போய் கூப்பிட்டா தான் ஒரு திருப்தியாக இருக்கும். இந்த ஃபோனில் கூப்பிட்றதோ வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறதோ இதெல்லாம் எனக்கு அவங்க வந்தால் வரட்டும், வரலாம் போட்டோம் அப்படின்ற ஒரு அர்த்தத்துக்கு தான் அப்படி தான் நான் யோசிப்பேனே தவிர, அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் போயிட்டு நேரில் கூப்பிடணும் அப்படின்னு தான் நினைப்பேன். இந்த மசாலா டப்பாலாம் நான் பிளாஸ்டிக்கில் தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதால சில்வர் டப்பாலாம் வாங்கி சில்வர் டப்பா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த சில்வர் டப்பாலுமே ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சு தான் எதில் எந்த பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. சரி இந்த ஸ்பைசஸ்லாம் மட்டும் நம்ம கிளாஸில் வச்சா அப்படியே டக்குன்னு பார்த்து எடுக்கலாம் அப்படின்றதுனால இப்போ கிளாஸுக்கு மாறி இருக்கேன். இதுலேயுமே ஆனால் அந்த மசாலாலாம் எதுன்னு தெரியாதுன்றது இதுலேயுமே ஸ்டிக்கர் தான் ஒட்டி வச்சுருக்கேன். இருந்தாலும் அதில் பார்க்கக்குள்ள நம்மளுக்கு டக்குன்னு சில்வர் டப்பாவில் இப்போ கிளாஸ் பாட்டிலுக்கு மாறி இருக்கேன். இதுவும் எவ்வளோ நாளைக்குன்னு தெரில. எனக்கு இந்த கிளாஸ் பாட்டிலெலாம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அது எடுக்கக்குள்ளே எப்படி தான் உழுவுனே எனக்கே தெரியாது. வேணும்னு போட்ட மாதிரி அப்படியே போட்டுட்டு நிற்பேன் கம்முன்னு. இருந்தாலும் அந்த கிளாஸ் பாட்டிலெலாம் குட்டி குட்டியாக பார்க்கக்குள்ள அழகாக இருக்குது. இந்த ஆசை யாரை விட்டுது. சூப்பராக இந்த சூப் ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த மசாலாவும் எல்லாமே கொட்டி வச்சுட்டு எல்லாமே கெஸ்ட்டும் இதுக்கு நடுவில் கெஸ்ட்டுமே வந்துட்டாங்க. பத்திரிக்கை கொடுத்துட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா சூப்பராக இந்த வெஜ்ஜு சூப்புமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா பெப்பர் நல்லா போட்டு சூப்பராக சூப்பும் குடித்தாச்சு. சூப்பராக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.